காய்ஸ் நான் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு. நான் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் வந்து இத Instagramல தான் படிச்சேன் ஒரு இடத்துல. பை சான்ஸ் இந்த ஸ்டோரியோட ஓனர் இத பார்க்குறீங்கன்னா, தைரியமா இருங்க. வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அது என்ன ஸ்டோரின்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் காய்ஸ். ஒரு பொண்ணு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட லுக்ஸ பத்தி ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற ஒரு பொண்ணு. நார்மலா ஸ்கூல்ல புல்லி பண்ற மாதிரி லுக்ஸ வச்சு புல்லி பண்றதுக்கு ஆளாகுற மாரி ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்ல வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. ரொம்ப வருஷமா யாரையுமே இவங்களும் லவ் பண்ணல. அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஒரு ப்ரொபோசலோ இல்ல எதுவுமே வந்ததில்ல. அதுக்கு காரணம் இவங்களோட லுக்ஸ் தான்னு இவங்களே இவங்கள ரொம்ப இன்ஃபீரியரா யோசிச்சுக்கிற ஒரு பொண்ணு. இது வந்து அவங்களோட போல நான் இத படிச்சனால சொல்றேன். பட் இப்போ வந்து லுக்ஸ் அவ்வளோ மேட்டர் இல்லன்னு நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம்ல ஒரு 21 ஆர் 22 இயர்ஸ்ல காலேஜ் படிக்கும்போது, ஒரு பையனோட அறிமுகம் கிடைக்குது. அவங்க கிட்ட வந்து இவங்க ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா பழகுறாங்க. அவங்க க்ளோஸா ஃப்ரெண்டா பழகுனதுக்கப்புறம், அந்த பையனே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வச்சு, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி அவரோட லவ்வ சொல்றாரு. அதுக்கு இவங்களும் வந்து ஓகே தான் சொல்றாங்க. பிகாஸ் அவர் வந்து அவங்க லுக்ஸ் இல்லாம அவங்க மனச பார்த்து அவர் வந்து அவங்கள லவ் பண்றாரு அப்படின்றது வந்து அவங்க உணர்ந்தனால, அவங்களும் ரொம்ப சீக்கிரமாவே அத அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க பேச ஆரம்பிச்ச டைம்லயோ, லவ் பண்ண டைம்லயோ இவங்க கேஸ்ட்ட பத்தி பெருசா யோசிச்சதே கிடையாது. பட் அட் த சேம் பட் அட் த மீன்வைல் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் அப்படி போனதுக்கப்புறம் ஆ அவங்க கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. பட் ஸ்டில் அவங்க அத பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் இருந்துட்டுருக்காங்க. பட் ஒரு டைம்ல வந்து அந்த பையனோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஹர் வந்து மாற ஆரம்பிக்குது. அப்படி மாற ஆரம்பிக்கும்போது தான் அவங்களோட பேச்சு வழக்குலயா இருக்கட்டும், இல்ல அவங்க செயல்லயா இருக்கட்டும் இருக்க டிஃபரன்சஸ் வந்து அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படி புரிய ஆரம்பிக்கும்போது அவங்க மனசுல வந்து ஒரு ஐயம், இல்ல டவுட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாரி ஒரு விஷயம் வருது. நாம இதுக்கு வந்து இது வந்து கரெக்ட்டா? தப்பா? இது நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒத்து வருமா? நமக்கும் இவங்களுக்குமே இனி ஒத்து வருமா? இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்ததுக்கும், இப்ப இவரு நம்மகிட்ட நடந்துக்கிறதுக்கும், நம்மள நடத்துறதுக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கே! இதுக்கெல்லாம் காரணம் கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தானான்ற மாதிரி, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஹையர் கேஸ்ட் போல. அந்த பையன் இவங்கள விட ஏதோ லோயர் கேஸ்ட் போல. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து இவ்ளோ யோசனை இருக்கு. எனக்கு இத பத்தி என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நான் இந்த கேஸ்ட் டிஃப்ரென்ஸ வச்சு ஒரு காரணமா அவங்க பிஹேவியர் என்ட்ட மாறுனது வந்து அதனால தான் நான் யோசிக்கிறது தப்பா, கரெக்டான்னு எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் என்னால இத கன்டின்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் மீ ரொம்ப ரூடா மாறிட்டுருக்கும்போது, இது ரொம்ப டாக்ஸிக்கா ஆகுற மாரி இருக்கு. ஸோ என்னால இத வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியல. இத கன்டின்யூ பண்ணணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த லவ் என்னோட லைஃப்ல. என்னோட அப்பியரன்ஸ் இல்லாம என்னோட மனசுக்கு முக்கியத்துவம் குடுத்து இவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு நான் நெனச்சு நான் லவ் பண்ண ஒரு பையன். அவங்கள அப்படியே என்னால விடவும் முடியல. என்னால இத கன்டின்யூ பண்ணவும் முடியல. என்னால இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு இதில போட்டு அதில அவங்க நேம் கூட மென்ஷன் பண்ணல. அனானிமஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும்னு யோசிச்சா எனக்கே ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பொண்ணுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் இந்த பொண்ணுக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. இத எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுன ஒரே ரீசனுக்காக தான் நான் இத ஷேர் பண்ணேன். மத்தபடி எந்த ரீசனும் இல்ல. இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பை சான்ஸ் அவங்க இத பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.